குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்லபடியா எல்லாரும் வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கிறப்பா. அப்பாவுக்கு நல்லா ஆகிடும்னு சொன்னீங்க, தம்பிக்கு நல்லா ஆகிடும்னு சொன்னீங்க. ராகேஷும் கொஞ்சம் சுமாராக இருக்கான், அவருக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா அந்த ரெனெல்லாம் ஆறாதுன்னு பார்த்து நல்லா ஆறிடுச்சு. இருந்தாலும் கடைக்கு போயிருக்காரு. இன்றைக்கி வந்து என்ன நாள்னா சௌபிக்கு 9ஆம் மாதம். சும்மா நம்ம விருப்பத்துக்கு பூ முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு கிளம்புறேன். சீமந்தம் 7ஆம் மாதம் முடிஞ்சிடுச்சு. வேணாம், எனக்கு வந்து 9ஆம் மாதம் செய்யணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையால் இன்றைக்கி வரமா இல்லை நார்மல் நம்ம ட்ரெடிஷ்னலாக புளி சாதம், எலுமிச்சை சாதம் அதெல்லாம் எடுத்துன்னு போனால் போன தடவை பாதி திருப்பி எடுத்துன்னு வந்துட்டேன். அதனால் இந்த தடவை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாப்பாடு மீல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போனால் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வச்சுருக்கேன். தக்காளி ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல். அப்புறம் என்ன பண்ணேன், சவுச்சவும் வாழைத்தண்டும் போட்டு கூட்டு, நம்ம வீட்டில் காய்ச்ச அவரைக்காய் பொரியல். அப்புறம் வந்து வடைக்கு அரைச்சி எடுத்துன்னு போகிறேன். அங்கே தான் போய் சூடாக போட போகிறேன். சேமியா பாயசம் ரெடி பண்ணிட்டேன். சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்த பாயசம். இதில் பால் ஊற்றணும், பால் வச்சுருக்கேன், ஊற்ற போகிறேன். இது வந்து கத்திரிக்காயும் சுண்டைக்காவும் போட்ட காரக்குழம்பு. ஏன்னா காரக்குழம்புனா நல்லா விரும்பி சாப்பிடுவா. சாம்பாரும் நல்லா சாப்பிடுவா. இது எல்லாமே அவள் மாப்பிள்ளையும் 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்றது. சாப்பாடு நல்லா காலி ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துன்னு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். குளிச்சு முடிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு நான் போகணும். ராகேஷ் ரெடி ஆகணும். அவங்க அப்பா வந்தோடனே 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போகலான்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். எப்படி நடக்கும்னு தெரியல, கிளம்பிட்டு பார்க்கலாம். அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை, அதில் என்னமோ ஒரு உடம்புலாம் வலி இல்லாமல் அந்த சீக்கிரம் அந்த ரெனெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு ஊசி இருக்கான், அது போட்டு இன்ஜெக்ஷன். அது போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் கால் வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி தான் ரொம்ப வலி, முதுகு வலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிடுச்சு. ஏன்னா இந்த சுகருக்கு தான் கொஞ்சம் பயந்தேன், ஆறுமோ ஆறாதோன்னு. பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் காஞ்சி அந்த வீக்கமும் நல்லா வச்சிருச்சு கால். உங்களோட வேண்டுதலுக்கு என்னோட நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, இக்கட்டான நேரத்தில் கடவுள் தான் காப்பாற்றிருக்கார். தலையில் எதுனா அடிபட்டிருக்கலாம், இல்லை முட்டி எதுனா அடிபட்டிருக்கலாம், எலும்பு எதுனா ஆயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் கடவுள் எதுவும் ஆக்காமல் சும்மா நார்மலாக ஒரு 4-5 நாளில் ரெடி ஆகிற மாதிரி கடவுள் தான் காப்பாற்றினார். எல்லாம் ஒரே நாளில் முடிச்சிருவேன். ஆமாம், இப்போ வயசாகுது இல்லை. இப்போ வந்து இது வந்து அடக்கிட்டேன். இது எல்லாமே கண்ணாடி, பீங்காய் கப்பு, கிளாஸு, ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி. இதெல்லாம் அளவு ஜூஸ் குடிப்பாங்க அது அந்த மாதிரி. இது பெரிய கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறது. அதெல்லாம் சுத்தமாக கழுவி இங்கே தொடச்சி அடக்கியாச்சு. இங்கே வந்து மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம் கொட்டுற டப்பாங்க, அதெல்லாம் கழுவி முடிச்சு அடக்கிட்டேன். மேலே தொடச்சி அடக்கிட்டேன் சாமானுங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ரவை, சேமியா, இந்த மாதிரி இது இது தனியா தூள், அந்த மாதிரி தூள் ஐட்டங்கள்லாம் கொட்டி வைக்கிறேன். இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் பொட்டுன்னு விழுந்துடும், ரெடி பண்ணோம். ஆனால் 10 வருஷம் தாங்குச்சு இல்லை. இது வந்து அந்த மாதிரி டப்பாங்க இங்கே வச்சுருக்கேன், ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் வந்து கிளாஸு, சொம்பு, இந்த பக்கம் மண் சாமானுங்க அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதையும் கழுவி முடிச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலி சிலிண்ட்ரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மிளகு ஜீரக டப்பா. காப்பி தூளும் டீ சர்க்கரையும் நமக்கு மெயினாக வேணும், டக்குன்னு எடுத்துக்கலான்னு. இதில் டீ கிளாஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இந்த ரோ வந்து பீங்கான் கப்பு, கண்ணாடி பவுலு, இந்த மாதிரி ஜாருங்க இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கப்பன் சாசர் இங்கே வச்சு அடைக்கிட்டேன். இது வந்து லாஸ்ட்டு கண்ணாடி தட்டு, பீங்கான் தட்டு, இந்த குட்டி குட்டி அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் வச்சு சாப்பிட்ற ஐட்டம், அதனால் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து தட்டு ஐட்டம், தட்டு, தவா, அந்த மாதிரி சின்ன சின்ன குழம்பு ஊற்றுற கிண்ணங்க, பக்கெட்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே கரண்டி, மத்து அதெல்லாம் இங்கே அடக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதால சீக்கிரம் வேலை ஆக மாட்டேங்குது. இது வந்து கழுவி வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ், குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொட்டி வைக்கிற இடம். பெருங்காயம், ஏலக்காய், முந்திரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் கொட்டி இங்கே வச்சுருவேன். அதனால் இது கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து பெரிய பாட்டிலுக்கு துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் கொட்டுறது. இங்கே வந்து நாட்டு சக்கரை, பருப்பு பொடி, இது வந்து இந்த என்ன நவதானிய தோசை சுடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காப்பி தூள், பருப்பு ஐட்டம் இந்த மாதிரி இங்கே வச்சு எல்லாம் செட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது. ஒரு நாள் வேலையில் இது மொத்தத்தையும் எடுத்துடணும், இங்கே க்ளீன் பண்ணிடணும். க்ளீனாக இருக்கணும் கிச்சன்றதுக்காக மொத்தத்தையும் எடுத்து போட்டு செய்கிறதால கொஞ்சமாக முடிச்சுட்டேன். ராகேஷ் மட்டும் ஹெல்ப்புக்கு இருந்தான்னா 2 நாள் ஃபினிஷ் ஆகிட்ருக்கோம். குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாதால அது என்னென்னா அந்த தூசு பட்டோன்னா மறுபடியும் இரும்பல் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் நான் மட்டும் இந்த வாட்டி சேர்த்துக்கல. போன வருஷம்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்தான்.
இந்த வருஷம் முடியாததால நான் ஒண்டி செய்யறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் சௌபிக்கு அழகாக சந்தோஷமாக செஞ்சுட்டு வந்துட்டோம்னா சந்தோஷமாயிடும். ஆளை வச்சு பண்ண வேண்டியது தானே. ஆள் வச்சு பண்ணலாம், நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் ஃபஸ்ட்டு யோசனை பண்ண ஆள் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு. இந்த ரேக்லாம் கொஞ்சம் மாற்றணும். மாற்றிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீட்டாக அடிச்சிட்டோம். அப்போல்லாம் தெரில ஐடியா. இப்போ வந்து கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு மைண்டில். இந்த மாதிரி அடிச்சு தரமா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து கொஞ்சம் அங்கேருந்து எடுக்கணும். நான் ஈஸியாக எடுக்கிற மாதிரி அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம். இந்த வருஷம்லாம் முடியாது. வருஷம் சொல்லிட்டல, அடுத்த வருஷம் நம்ம போகி பொங்கல்லாம் வருதுல்ல, அப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம். இதுவும் ஆயிடுச்சு, எல்லாமே 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கில் தான் ஓடின்னு இருக்குது கிச்சனு. அடுத்த தடவை கிச்சனை சூப்பராக பண்ணிடலாம். இப்போ கிளம்பலாமா? இப்போ கிளம்பலாம். நீ கிளம்பிட்டு வா, நானும் தலைவாரி கொஞ்சம் பூ வச்சுட்டா முடிஞ்சுது. போவோமா? வா, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்ன இது மூட்டை மூட்டையாக பேக் ஆயிருக்கு? இது பழம், பூவு, அப்புறம் வந்து சத்து மாவு, இது வந்து சாப்பாடு ஐட்டம் கீழே ஃபுல்லாக. அவ்வளோதான். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு முன்னாடி அப்பவும் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதான். போலாமா? வெல்கம். வந்தாச்சு சௌபி வீட்டுக்கு. எப்படி உனக்கு என்ட்ரி கொடுத்தேன் பார்த்தியா? என் கிச்சன்ல இன்னும் எனக்கு என்ட்ரி அப்படி இருக்கு. அப்புறம் இதுதான் நீங்க காலையிலேயே வர்றதுதா? எனக்கு தான் காலையில். இன்னும் லட்டூஸ் கிச்சன் டைமிங்கே சரியா மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. நீ கஷ்டப்பட்டு லெமன்லாம் வாங்கி இல்லைனா மாடியில் போய் பறிச்சுட்டு வரணும்ல. இப்போ பாரு ஈஸியாக எங்கேயே வச்சுருக்கேன். அது எப்பவுமே இருக்கும், யூஸ் ஆகாது, நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, அந்த அழகுபடுத்தினதெல்லாம் கௌதம். அதை நான் கிச்சன்ல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி, இங்கே இருக்கும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஏண்டா இத்தனை வருஷம் வச்சுட்டியாமா உன் சட்டியை? வச்சுட்டேன். அம்மாக்கு ஏன்னா நான் வடையை அங்கேயே சுட்டுன்னு வந்துடுவேன். சூடா வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லடா, அங்கேயே சுட்டு வந்தா சாஃப்ட் ஆயிடுமா. ரெண்டாவது என்னன்னா, ஈவினிங் காஃபி குடிக்கும் போதும் கூட வடையை போட்டு கொடுத்து பழகி அது நமுத்து போனா இறங்க மாட்டேங்குது. அதனால அப்பளமும் வடைக்கு மாவு எடுத்துட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தார். நான் எப்பயோ வந்துட்டேன், நீ இப்போதான் எனக்கு வீடியோவில் காட்டுறேன். லட்டூஸ் கிச்சனுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் கிச்சன்ல போய் சமைக்கலன்னா தூக்கம் வராது. அப்படி இல்லை, சுட கொடுக்கலான்னு ஒரு ஆசை தான். இல்லைன்னா அங்கேயே போட்டு நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டேன், கட்டி போடணும், அவ்வளோதான். இதுவே நான் ப்ரெக்னெண்டா இல்லைன்னு வச்சுக்கேன், லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நான் வரேன் இதெல்லாம் செஞ்சு வை. வடை மாவு பேசஞ்சிரு, சாப்பாடு வச்சிரு, நான் குழம்பு மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். கை விட்டு பாருப்பா, சூடா இருக்கா இல்லைன்னு கை விட்டு பாரு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வைங்க. பாஸ்தா ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு. ரைஸ் வித் கிரேவி. நாளைக்கு ஒரு வடை வர மாதிரி போட்டுக்கலாம், என்ன காய்கறிங்களா இருந்து. அவன் வடை போடுறேன், அப்பளம் போடுறேன். அப்பளம் வடை 2 தான் போட போறேன்னு சொன்னேன். இந்த மசாலா வடை போட்டேன், இன்னும் ஒரு 4 போட்டுருங்க. சாயந்தரமா காபி போட்டுக்கலாம். சௌபி போட்டியா வயிறு வச்சிருந்தேன், இப்போ எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு? என்ன ஆச்சு? என் பர்த்டே அப்பா அப்படியே ஃபிளாட்டா இருந்துச்சு இல்லையா? ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி நல்லா பெருசாச்சு. இப்போ உடம்பு சரியில்லாம குறைஞ்சிச்சு. 5 போமா 5 kg குறைஞ்சிட்டேன். இந்த ஏப்ரல் மாசம் வர என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனோட ட்ரீட் வேற பெண்டிங். போலாம். அவன் பர்த்டே தான். நான் கூட மாட்டு வாழுன்னு நினைச்சேன், பார்த்தா உங்க அக்கா வாழு. இப்போ வரப்போது பாருங்க இன்னொரு வாள். கமிங் சூன். தங்க பக்கம் வரமாட்டப்பா. ஏன் வர மாட்டீங்க? ஏன் விட்டுறணும்? நன்றி. இங்க என்ன பண்ணுவீங்க? சுற்றி விட்டுருங்க. சுத்தி விட்டுருவீங்களா சௌபியமா? பூவை நாமா பண்றேன். சௌபிக்கு ஜடை சுத்துறேன். 5ஆம் மாசம் சுத்தின அதே செட்டப்பாடா? அதே செட்டப் தானே, வேறன்னு கதை ஓடுறியா நீ? நான் பியூட்டிஷியன் படிக்கல, அதனால நான் எப்படி வைக்கிறனோ அதான் ஜடை. நீ வாங்கிட்டு வந்த பூவை பார்த்தாலே எனக்கு தெரியுது, அதே சாமந்தி அதே ரோஸ். அதான் அந்த கடையில் இருந்தது. இல்லை, அதை தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினாங்க. பிராமிசடா சுத்தி எடுக்க
எப்படி உங்க அம்மாவோட டிசைன்? வாவ், வாட் a fantastic டிசைன். எனக்கு தெரிஞ்ச டிசைன் சுற்றி விட்டு போட்டிருக்கேன். என்னம்மா நடக்குது? ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் நடக்குதா? ஃபோட்டோக்காருக்கு ஃபோட்டோ ஷூட். ஒரே ஒரு போட்டோ இல்ல, எல்லா ஃபேமிலியும் இங்க எடுத்தோம். ஆமா. தலையா இருக்குங்க. எவ்வளவு சந்தோஷம் மட்டும் பாருங்க. எனக்கு வந்து ஒரு பிக்சர் காட்டுறேன் அதே மாதிரி. சுத்தமா எல்லாம் தலைக்காணி வச்சுக்கலாம். சும்மா சிம்பிள். தின்ட்டுக்கு 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 தின்ட்டு. நன்றி, வணக்கம். என் மலையில கழுத்தி எனக்கே போடுறாங்க. எங்க அம்மா இங்க பங்கோலியில் போடுறாங்க, தப்பா நினைச்சுக்காங்க. அப்புறம் சீமந்த போட்டு போட்டு அம்மா இங்க போடுறாங்க. எல்லாம் போமா. வெற்றிகரமாக அப்பலாம். பாய். அப்படியே அம்மா உள்ள லாக் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? அவ்வளவுதான், நீங்க வரக்கூடாது, நான் லாக் பண்ணிட்டாங்க. பாய்.